இன்னைக்கு நைட் எபிசோடில் ஒரு பயங்கரமான சண்டை காத்துட்ருக்கு போல இருக்கு. நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா கமர்தீனுக்கும் பார்வதிக்கும் நிறைய சண்டை வந்துச்சு. அந்த கமர்தீன் பாக்ஸை உடைச்சாரு, பார்வதி வந்து நெஞ்சில் குத்துனாங்க. இப்படி நிறைய சண்டை நடந்துச்சு. சண்டை நடந்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு அவங்களும் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த டாஸ்கெல்லாம் முடிஞ்சு மிட் நைட் போயிட்டு கமர்தீன் போயிட்டு பார்வதி கிட்ட ஒரு 3 மணி நேரம் கண்டினியூஸாக பேசியிருக்காரு போல இருக்கு. டே 1லேருந்து டே 85 வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத டீட்டெயில்டாக சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க 2 பேரும். அது என்ன சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல்லாக பார்வதியை கார்னர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது கார்னர் பண்ணியிருக்காங்களா இல்லை 2 பேருமே மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்களாங்கிறது நம்ம எபிசோட் பார்த்தா தான் தெரியும். பயங்கரமான சண்டை வந்து கடைசி பார்வகிட்ட வந்து கூப்பிட்டு காலில் விழுந்து ப்ளீஸ் என்கிட்ட என்ன கூட பேசு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. பட் 2 பேர்த்துக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 hours நான் ஸ்டாப்பாக சண்டை போயிருக்கு. இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அநேகமாக வந்து இது என்ன ஆனாலும் வந்து அது என்ன கமர்தீனுக்கு தான் வந்து நெகட்டிவாக முடியும். ஏன்னா நான் வந்து கமர்தீனுக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டாக வந்து ரொம்ப மைல்டு சப்போர்ட் தான். நான் ஓவரால் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சப்போர்ட் தான் கமர்தீனுக்கு இருக்குது. பாருக்கு சப்போர்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ இது வந்து கமர்தீனுக்கு தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி போய்ட்டு அவர் தேவையில்லாமல் இந்த 3 மணி நேரம் சண்டையை போட்டிருக்க வேண்டாம். ஆல்ரெடி அங்கே போனாலே தேவையில்லாமல் அது ஒரு ட்ரிகர் ஆகி சண்டை வந்து அது எங்கேயோ போய் வெக்ஸ் ஆகி போய் தான் முடியும். நேற்றுக்கே வந்து கானா வினோத் அவருக்கு அட்வைஸ் பண்ணார், விட்டுடா அந்த பொண்ணுக்கிட்ட போகாதன்னு சொல்லியிருப்பாரு, தப்பே பண்ணாதன்னு சொல்லியிருப்பாரு. திருப்பவும் இன்றைக்கி யார் தூண்டி விட்டாங்களோ இல்லை அவர் செல்ஃபாக தோணி போனாரா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். 2 பேர்த்தில் யாருக்கு மேலே தப்பு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.